கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது சகலத்தையும் தேவன் வெற்றியாய் மாற்றி நம்முடைய ஆத்துமா இளைப்பாறும் பண்ணும்படியாய் தேவன் கிருபை செய்வார். யோசுவா 23:11 இப்படியா வாசிக்கிறோம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உலக மனுஷரை நாம் முன்னின்று வைத்து செய்யும் பொழுது இந்த உலகத்திற்கு நாம் அடிமைகளாக, நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்களாக, அந்த காரியத்துல நம்ம ஏமாந்தவர்களாக வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போகாதபடி, இளைப்பாறுதல் அற்று அலைந்து போகாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல எதிர்பார்ப்பது அவரை முழு உலத்தோடு நேசிக்கணும். அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். நம்ம முதலிடம் அவருக்கு கொடுத்து நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது அவர் ஜெயமாய் மாற்றி போடுவார். சிறு ஜெபம். கர்த்தாவே, இந்த வேளையில கூட என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களிலும் நீர் ஜெயத்தை கட்டளையிடுங்க தேவனே. ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறும்படியா உலகம் அவர்களை வஞ்சிக்காதபடி அவர்களை ஞானத்தோடு நடத்துங்க, கிருபை செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அநேகருக்கு இந்த வசனங்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you all.